ஹே கைஸ், நான் உங்கள் ஹெட் ஆஃப் ஆர்டி. இந்த வீடியோவில் மைன்கிராஃப்ட் சர்வைவில் போன எபிசோடில் நம்ம கல்லு உடைக்கிறஞ்சையில் இல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மைனிங் பண்ணணும். அதான் முக்கியமாக முடிச்சுன்னா நல்ல நேரம். பேஸ் நம்ம இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு பேஸ் கட்ட போகிறோம். ஒரு ஸ்டார்டட் பேஸ் மாதிரி தான். அதுக்கு தேவையானதுலாம் நம்ம காப் ஸ்டோன் தான். ஜஸ்ட் சின்னதாக கட்ட போகிறனால அதை ஃபாஸ்ட்டாக உடைக்கிறதுக்கு தேவை. நம்ம இன்றைக்கி கேவில் டைமண்டை கண்டுபிடிக்க போகிறோம். அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி டைமண்ட் பிக்கெக்ஸ் செய்ய போகிறோம். அது இப்போ நமக்கு சின்ன உடைக்க ரொம்ப அவசியம். இருந்தாலும் நம்ம இப்போ ஆரம்பத்தில் செஞ்சு வச்சுக்கலாம் தான் வந்திருக்கேன். நம்மக்கிட்ட சாப்பாடு பற்றாக்குறை, அதனால் கொஞ்சம் டார்ச் செஞ்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஐயோ எங்கிட்ட போய் கடி வாங்கிட்டு பயந்துடல. நம்ம பண்ண முடியாது. ஓகே, ஒரு வழியாக இடத்துக்கு வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட் எடுக்காமல் இடத்த விட்டு கிளம்பக்கூடாது. உள்ளே நிறைய பெரிய பெரிய கேவாக இருக்கும் நம்புகிறேன். லைட் வச்சுட்டே போவோம். இருக்கிற லைட்டை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் உள்ளே போக முடியும். இல்லாட்டினா செத்துருவோமே, அது வேறு விஷயம். என்னால் மாடு யூஸ் பண்ண முடியாது. ஓ மை காட், நம்மக்கிட்ட கண்டிப்பாக ஒரு 3 டைமண்ட் இருக்கணும். 3 டைமண்ட் இருந்தால் தான் நம்மளால் வெளியே வர முடியும். ஓ மை காட், அயன் இருக்குது. பரவாயில்லைங்க, அயன்லாம் இருக்குதுன்னு எதிர்பார்க்க வைட்டா டார்ச் வச்சாச்சு. யார் இருக்கா? அந்த ஒருத்தர் ஸ்பைடர் இருக்கான். அவெல்லாம் போட்டு தள்ளிடலாம், அது வேறு விஷயம். நம்மக்கிட்ட வேறு ஒன்றும் வரல. அதுக்குள்ளே வந்து அமைதிருச்சா? ஐயோ பிளாக்கா சாமி. ஐயோ இது தொல்லை வேறு. இந்த குட்டி வாண்டத்தோடு தாங்க முடியலைங்க. வேமா போட்டு தள்ள முடியல. செத்து தொல்லடா. வணக்கம்ல மாப்பிள. டேய் என்னடா அடிவாக இருக்கனே வரிசை வரீங்க. ஒருத்தன் போட்டால் இன்னொரு வந்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆயின புறாத்தி நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் டைமண்ட் தேடி பார்க்கலாம் எனக்கே தெரிஞ்சு. முடிச்சு விட்டீங்க போங்க. கேடையமெல்லாம் ஃபைட் பண்ணால் என்ன ஜோலியை முடிச்சிடுவாங்க. இருக்கிற ஆயினை ஊற்றிக்கு வேமா போய் நான் ஃபர்னஸில் எப்படியாவது போட்டு அதை பாதுகாப்பாக நிற்க வச்சுக்கணும். இல்லைனா பேசாமல் ஷீல்டு செய்யணும். ஓகே, ஒரு வழியாக ஷீல்டு செஞ்சாச்சு. உங்களுக்கு இப்போ தெரியுதா இல்லையா? தெரியல நினைக்கிறேன். இப்போ தெரியுதா? நான் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டே பாதி ஸ்க்ரீன் அடிச்சதுனால தான் இது ஆஃப் பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வீடியோ எடுக்கணும் தேவைப்படும். ஓகே, எல்லாம் பர்ஃபெக்ட் ஆகுது. போய் இப்போ டைமண்ட் எடுக்கணும். பொறுமையாக டார்ச் வச்சு தேடணும். எல்லாம் சாடைக்குள்ளேருந்து வர. ஐயோ ஐயோ வராண்டா. ஸ்டோன் சாடே போதும் உனக்குலாம். எத்தனை நாள் போட்டு தெரியல. உனக்கு கூட தர மாட்டேன்னா முடிச்சாச்சுங்க. நல்ல வேலை. வேறு எவன் எங்கிட்ட இருக்கான கூட தெரியலையே. டே உன வந்துடாதீங்களா? இது போய் பார்ப்போமா? இது போய் பார்ப்போம். கைங்கன் இருக்குங்களடா. அந்த சரி எதுவும் இல்லை நண்பர்களே. இந்த சரி முட்டு சந்தில் இறக்கி விட்டாங்களா? டே வேறு எதுவும் இல்லைடா. டைமண்ட் எதுவும் இல்லையா? அட கடவுளே, டைமண்ட் விட்டு காட்டு. அதை தவிர மிச்சம் எல்லாத்தையும் காட்டுறேன். ஐயோ இவனுங்க வேறு தொலை தாங்க. டே இல்லைடா முடிச்சாவடா. ஸ்லீப்பரு வாங்கிக்கோ. ஒரு கல்ல 2 மாங்காய். நண்பர்களே, டைமண்ட் அதோட க்ரீப்பர் வேறையா? நண்பர்களே, ஒரு வழியாக நம்மக்கிட்ட டைமண்ட் கிடச்சிருச்சு. கடவுள், இப்படியே ஒரு 5-6 இருந்தால் நல்லாயிருக்கும். 1 2 3 அவ்வளோதாண்ணா. டே என்னடா ஒரு தூரம் வந்ததுக்கு ஒரு 3 டைமண்டா? கடவுள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒன்று இதில் ஆற்றி இல்லையே. கிடைச்சாச்சு டைமண்ட் பிக்காக்ஸு. நல்லதே நடக்கணும் என்றைக்கு. ஐயோ அதுக்குள்ளே வளைக்கணுமா? டே இருக்கலாம். அதான் தண்ணியாக இருக்க தாங்க முடியல. லைட் அனுப்பிச்சுட்ருச்சா? அதான் வெளியே வந்து உனக்கு தொல்லை தாங்க முடியல. இப்படியே வீட்டுக்கு போகலாம் பார்த்து வீட்டுக்கு போக முடியல. ஐயோ இங்கே அடிச்சுக்கிச்சு. இங்கே ஒருத்தவனா? டே என்னடா இருக்கணும்? சுற்றி கட்டு அடிக்கிறாங்க. ஏற்கனவே 2 காட்டு போச்சா? நீ அடிச்சாங்கன்னா தோழி முடிஞ்சு இருக்கிற கேடை என்ன பார்த்து கட்டுக்கு நம்மளை. அவ்வளோதான், நம்மளை கிட்ட வந்தாச்சு. இப்போ எப்படியா உள்ளே ஓடி போய் நுழைஞ்சு வரணும். இல்லை நம்ம தோழி முடிச்சுறாங்க. ஓடு இவனா உள்ளே நான் அடிச்சு போட்டுறேன். நினச்ச மாதிரி உள்ளே இருக்காங்க. டே எந்திரா வேண. உனக்கு வேறு இங்கே ஒரு பெட்டு வேறு கேட்குதா? இல்லை நான் தூங்கிக்கிறேன். டுடே வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல இடத்த தேடிட்டு இருக்கேன். நல்லா ப்ளெயினாக இருக்கிற மாதிரி, வில்லேஜ் விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி. ஆனால் இது வரைக்கும் எதுவுமே கண்படல. இந்த இடத்துல ஒரு சின்ன கேவ் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன எட்டிப்பா? நண்பர்களே, விழுந்தேன்னா டைமண்ட் பேக்காக்ஸ் அதோ கிடையாது. இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பிடுவோம். கைஸ், இந்த இடம் பேர் பார்த்தீங்கன்னா நெதர் ஃபோர்ட்ரஸ்ன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். செஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்லேயே தேவையில்லை. இத்தனை ஃப்ரெண்டுக்கு போய் எதுக்கடா தேவைப்படணும்? கோல்டு ஆசாமல் தேவையில்லை. மட்டும் ஷாடு இல்லை. கோல்டன் ஷவல் இருக்குது. ஆனால் இது பண்ண சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். என்ன கொடுமை கடவுனா, ஒரு நல்ல லூட்டு கூட கிடைக்க மாட்டேது.
காய்ஸ் ஒரு நல்ல வியூ பார்த்துக்கிட்டு இருக்கோம், அப்பயே போய் தூங்கிடலாம். ஒருவேளை வீடை கட்டி முடிச்சாச்சு காய்ஸ். இந்த வீடு எப்படி இருக்குது, இப்போதைக்கு மோசமான நிலைமையில் இருக்குது, அதை பற்றி பேசக்கூடாது. இருந்த வரைக்கும் சர்வையில் கட்டுறது இதுவே பெருசு. அடுத்த வீட்டில் வேணால் கொஞ்சம் முன்னேற்றம் பண்ணுவோம். இவனுங்க 2 பேர்த்தையும் என் வீட்டுக்கிட்ட எப்படியா கொண்டு வரணும், அதான் இன்றைக்கான பிளான்.